எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொங்கல் பனையீர் செம்பொற் செறிவீர் கொண்ட குழலீர் குடிதான கொண்டல் கனையோ பந்த கயவீர் குஞ்சு கிளியூட்டுறவான கொங்கல் பனையீர் செம்பொற் செறிவீர் கொண்ட குழலீர் குடிதான கொண்டல் கனையோ பந்த கயலீர் கொஞ்சு கிளியூட்டுறவான சங்கத்தொனியில் செந்து கடையில் சந்திப்பவரை சொல்வாதே சந்தப்படியூர் கண்ட தலையில் சந்த பதம் வை தருவாயே சங்கத்தொனியில் செந்து கடையில் சந்திப்பவரை சொல்வாதே சந்தப்படியூர் கண்ட தலையில் சந்த பதம் வை தருவாயே அங்கப்படை வீட்டண்டை படுகை கந்தி கடலில் கடிதோடா அந்த பொழிலில் சங்கு தலையில் தஞ்ச பொருது துளியாதே அங்கப்படை வீட்டண்டை படுகை கந்தி கடலில் கடிதோடா அந்த பொழிலில் சங்கு தலையில் தஞ்ச பொருது துளியாதே சங்கை கதிரூர் தொன்ற கடலில் சென்றுற்றவர்கள் பொருளானாய் சிந்தை கனிமை தந்த பொழிலில் செஞ்சு குமர பெருமாளே செங்கை கதிரூர் தொன்ற கடலில் சென்றுற்றவர்கள் பொருளானாய் சிந்தை கனிமை தந்த பொழிலில் செஞ்சு குமர பெருமாளே செஞ்சு குமர பெருமாளே செஞ்சு குமர பெருமாளே. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 51வது பாடலின் பொருள் இது. பருமையான மார்பிலும் செம்பொன்னால் ஆன அணிகலன்களிலும் மேகம் போன்ற கரிய கூந்தலிலும் கொடிய வலிமையுடன் தைக்கின்ற அம்புக்கு ஒப்பான அந்த கயல் மீன் கண்களிலும் கொஞ்சுகின்ற கிளி போன்ற பேச்சுக்கு உறவான சங்கு போன்ற கண்டத்தின் குரலிலும் ஈர்க்கப்பட்டு சென்று வீட்டின் வெளிப்புறத்தில் தம்மிடம் வருவோரை சந்திப்பவர்களாகிய விலைமாதர்களுடன் கொஞ்சி கொலாவாமல் பேரன்பு சுகநிலையை நான் அடைய எனது தலையில் உனது அழகிய திருவடியை வைத்து அருள் புரிவாயாக. அங்கு தனது சேனையை விட்டு நீக்கி அப்பொழுதே நீர்நிலையாகிய செந்திலுக்கும் சூரனுடைய தலைநகரமான மகேந்திரபுரத்திற்கும் இடையே சந்தியாக உள்ள கடலை விரைவாக தாண்டி அந்த பூமியாக மகேந்திரபுரத்தில் முருகனின் தூதராக சென்று அசுரர்கள் பயப்படும்படி போர் செய்து அவர்களுக்கு அஞ்சி நீங்காமல் சிவந்த கிரணங்களை உடைய சூரியனைப் போல பொருந்தி அக்கடல் கடந்து போய் வெற்றியுடன் வந்தான வீரபாகுதேவரின் ஆவிப்பொருள் ஆனவனே, சிந்தையின் அன்பு வைத்து அழகிய பொழில் சூழ்ந்த திருச்செந்தூரில் தங்கும் குமரப்பெருமானே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.